ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிகே ஈஸி கிரேசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்கரேஷனுக்காக இப்படி தொங்க விடுற அந்த அழகான குஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நூல் வந்து கொஞ்சம் நீட்டாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த நூலை வந்து நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் நீட்டாக தொங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே வந்து இன்னொரு நூலை வந்து விரல்கள் மேலே வந்து சுற்றணும். நான் மொத்தம் 10 ரவுண்டு வந்து சுற்றிருக்கேன். டைட்டாக இழுத்து பிடிக்காமல் நார்மலாக தான் சுற்றிருக்கேன். இப்போது தேவையான அளவு பார்த்து கரெக்டான இடத்துல கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல விட்டோம் இல்லையா விரல்களுக்கு நடுவில் 2 நூல், அந்த 2 நூலுத்தையும் வந்து முடிச்சு போடணும். முடிச்சு போடுறப்போ இந்த விரல்களுக்கு 2த்துக்கும் நடுவில் மட்டும் தான் வரணும். ஒரு லைனில் மட்டும்தான் வந்துட்டு அந்த நூல் வந்து வரணும். கீழே இருக்கக்கூடிய லைனில் வந்து இந்த நூல் வந்து வரக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய லைனில் மட்டும்தான் இந்த நூல் வரணும். இப்போது இதை நல்லா அழகாக பார்த்து எல்லாம் சமமாக இருக்கானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுடுங்க. நல்லா டைட்டாக வந்து 2 முடிச்சு போடணும். டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹெட்டு மாதிரி, ஒரு பால் மாதிரி ஹெட்டு மாதிரி இந்த டாசல் குஞ்சத்துக்கு வைக்க போகிறேன். ஸோ ஒரு சென்டிமீட்டர் அளவு கேப் விட்டுட்டு இன்னொரு நூலை வந்து ரொம்ப இழுத்து அப்படி டைட்டாக வந்து சுற்றாமல் ஓரளவு மீடியமான அளவுக்கு அந்த நூலை வந்து டைட் பண்ணுங்கள். 3 ரவுண்டு வந்து இதை வந்து சுற்றிடணும். அந்த 1 சென்டிமீட்ரு கேப் வந்து மேலேருந்து விட்டு ஒரு 3 ரவுண்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொஞ்சம் நீட்டாக நூலை விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த நூலையும் வந்து நம்ம முடிச்சு போடணும். இது வந்து ரொம்ப டைட்டாக முடிச்சு போடக்கூடாது. ஏன்னா இந்த நூலை வந்து நம்ம திருப்பி வந்து ஊசி வச்சு உள்பக்கமாக வந்து அனுப்பணும். அதனால் ரொம்ப டைட்டாக முடிச்சு போட்டுட்டா நம்மளால் வந்து ஊசி உள்ளே கொடுத்து எடுக்க முடியாது. ஆனால் இல்லை, ஓரளவு மாடரேட்டான டைட் இருந்தால் போதும். நான் இப்போ ரொம்ப வந்து டைட் பண்ணலை, அதை ஓரளவு டீசெண்டான அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன் அர்த்தம் அதில். இப்போது இந்த 2 நூல்லையும் வந்து கொஞ்சமாக வந்து க்ளூ தடவிக்கோங்க. ஏன் இது தடவுறேன் அப்படின்னா, ஊசியில் வந்து நம்ம வந்து இந்த நூலை வந்து கோக்குறப்போ பிரியும். இப்போ க்ளூ தடவிட்டிங்கன்னா அந்த முனை வந்து பிரியாது. நமக்கு உள்ள காதுக்குள்ளே நுழைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், ஊசியோட காதுக்குள்ளே நுழைக்க. இப்போ வந்து பெரிய காது இருக்கக்கூடிய ஊசியில் தான் வந்து இந்த நூல் மொத்தம் வந்து போகும். இப்போ நுழைச்சிட்டு இது அந்த ஹெட்டு மாதிரி பண்ணோம் இல்லையா அந்த குஞ்சத்துக்கு, அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு நூல் போட்டு கட்டினோம் இல்லையா, அந்த நூலுக்கு மேலேருந்து கீழ்வாட்டமாக வந்து நம்ம ஊசியை கொடுத்து எடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து அந்த குஞ்சத்தோட அந்த நூல் தொங்குதில்ல, அதோட ஒரு நூலோட நூலாக வந்து போயிடும், கழண்டு வராது சட்டுன்னு. இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சு போடுறது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுவும் டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை, ஓரளவு பார்த்து இழுத்துடணும். இழுத்துட்டு இப்போ இதையும் வந்து அதே மாதிரி ஊசியில் வந்து நூல் கோத்துட்டு இதையும் அதே மாதிரி அந்த நடுவில் வந்து சுற்றணும் இல்லையா, அந்த நூலுக்கு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக வந்து இழுத்துடணும். இப்போ இந்த 2 நூலையும் வந்து நம்ம உள்பக்கமாக அமுச்சு அந்த குஞ்சம் தொங்குற மற்ற நூலாக சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து இருக்கு இல்லையா, ஜாயினாக வருது இல்லையா, அது எல்லாத்தையும் கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஏதாவது பிசுறு இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மற்றதோடு சமமாக இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். இதை வந்து நல்லா இப்படி கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணி இழுத்திங்கன்னா தான் ஒரே சமமான அளவுக்கு ஹைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலாக மற்றது எல்லாத்தையும் ஈக்குவலாக வர்றதுக்கு ஹைட் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணணும். இது எடுத்த உடனே நிறைய கட் பண்ணிட்டிங்கன்னா ஹைட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் நிறைய கட் பண்ணிடுவோம் நம்ம ஹைட் விடாமல். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து செக் பண்ணணும் நம்ம. இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ செக் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு வந்து எந்த இடம் சமமாக இல்லையோ அதை வந்து நான் ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது. அதனால் எப்பவுமே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுங்கள்.
எடுத்த உடனே நிறைய ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும். அது ஒழுங்காக கட் பண்ணால் தான் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்ம பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.